இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சமைக்கும்போது இதெல்லாம் பாடிட்டே இருப்பேன். வீட்டில் கத்திட்டு இருக்கேன்னு சொல்லுவார், அது பிடிக்கும். அப்புறம் இன்னொரு சாங் எனக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை உங்களுக்கு நான் பாடவா. இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லி போக்கரை மண்ணை கொண்டு பிறந்து மகளே மகளே. இந்த சாங் பாடட்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மேலேயும் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட வெங்காயம் மட்டும் கட் பண்ணணும். இனி தாளித்து விடுறது தான் வேலை. சமையல் முடிச்சுட்டு வரேன். என்னுடைய குக்கிங்கு நான் காலைல என்ன பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக போட்டுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே எரியுது. ஓகே, வெங்காயம் கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் வேறு எரியுது. தாளிக்கணும். நான் வந்து அரைப்படி சாப்பாடு 1/2 கிலோ செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் சாப்பிடுவோம். சமைக்கலாமா வாங்க. நான் எப்படி சமைக்கிறேன்னு நான் சொல்கிறேன். அடுப்பு பார்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட. 8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. 8 ஊரு மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல. சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. மூட்டி பாசம் கொட்டி மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல. சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல.